Welcome kids for origami session. It's a very easy craft using with a paper for craft beginners. Our school students are participated other school origami competition and won first prize for this. So origami is very helpful for our craft competition. Children, now you have to learn in our class next chapter is origami UFO. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கிராஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ செய்கிறதுக்கு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்துட்டு எடுத்து அது ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி அதில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கலர் பேப்பரில் செய்யலாம். யூஎஃப்ஓனா அன்இடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். இதை தான் வந்துட்டு ஏஎஃப்னு நம்ம ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறோம். இது வந்து ஃப்ளையிங் ஆப்ஜெக்டை இந்த ஆப்ஜெக்டை நம்ம எப்படி ஆரிகாமியில் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், வேலி ஃபோல்ட் மேக் பண்ணி ஹரிசாண்டல் வைஸ் ஒரு க்ரீஸ் எடுத்துக்கிறேன். சென்டர் க்ரீஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ இதை ஃபோல்ட் பண்ணி நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ இது வெர்டிக்கல் லைன் கிடைக்கும். இந்த லைன் வந்துட்டு நமக்கு கைட் லைன். திருப்பி என்ன பண்ணுறேன், இதை சென்டரில் ஃபோல்ட் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் பின்வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரிகாமி. அந்த ஆரிகாமி மாதிரியே தான் வந்துட்டு இது நம்ம ஸ்டார்டிங்கில் வரும். அடுத்தடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பின்வீல் ஸ்டெப்பில் தான் இருக்கும். பின்வீல் ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு இதை சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் ஃபோல்ட் மேக் பண்ணிடுறேன். மேக் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த கார்னரை என்ன பண்ணுறேன், இந்த சென்டரில் கொண்டு வந்து வச்சிடுறேன். டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடும் டைட்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணால் நமக்கு க்ரீஸ் மார்க் ரெடி ஆயிரும். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டயகனலாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். டயகனல் க்ரீஸ் எடுத்துக்கிறேன். டயகனல் க்ரீஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டயகனல் க்ரீஸ் எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த ஃப்ளாப்பை ஓப்பன் பண்ணி இந்த இதை வந்துட்டு நம்ம கீழே எடுக்க போகிறோம். இப்போ எடுக்கும்போது நான் இந்த சைடு உங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சு காட்டுறேன். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை இப்படி கீழே வச்சுடுங்க. இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது கீழே ஃப்ளாட் ஆகிடும். அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி இதை கீழே வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த இடம் இப்படி ஃப்ளாட் ஆகிடும். இதே மாதிரி தான் இந்த சைடும் நான் செய்ய போகிறேன். இதை இப்படி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி ஓப்பன் செஞ்சுட்டு இதை இப்படி வச்சு இப்படி ஃப்ளாட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த சைடும் இதை இப்படி வச்சு இப்படி ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் பின்வீலுக்கு நம்ம இதை இப்படி டேர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இந்த பார்ட்டை நம்ம இப்படி டேர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்டெப் தான் இதுலேயும் வந்துட்டு பின்வீல் ஸ்டெப்பு தான். இதோட நம்ம பின்வீல் செய்கிறத பார்த்துருப்போம். இதில் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளாப்பையும் 1 2 3 4 ஃப்ளாப்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஃப்ளாப்பையுமே நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இந்த கார்னர், இந்த டயகனல் லைன் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் சென்டரில் வர்ற மாதிரி இப்படி கொண்டு வந்து வச்சிங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த கார்னரையும் இதையும் இந்த ஃப்ளாப்பையும் எடுக்கிறேன். இதையும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணினோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏஜ் வந்து சென்டருக்கு வந்துடும். கார்னர் நெக்ஸ்ட் அடுத்த சைட் கார்னர் எடுக்கிறேன். இந்த ஃப்ளாப்பை எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளாப்பை ஓப்பன் பண்ணி அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இதை ப்ரெஸ் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு இந்த கார்னரையும் நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு சென்டரில் வந்துருச்சு. இந்த சென்டர் ஃப்ளாப் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எல்லாமே இந்த சென்டர் ஓப்பன் இருக்கு இல்லையா, இதை கால்குலேட் பண்ணி தான் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு ஃப்ளாப்புமே வந்துட்டு இப்படி பாட்டமில் சென்டர்லேருந்து இப்படி லிஃப்ட் ஆகும். இந்த லிஃப்ட் ஆகிற ஒவ்வொரு ஃப்ளாப்பையுமே என்ன பண்ணுறேன், சென்டர் லைன் இப்போ க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த க்ரீஸ் லைன் சென்டர் க்ரீஸ் லைன் உங்களுக்கு எல்லா 4 பக்கமும் இருக்கிற க்ரீஸ் லைன் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த க்ரீஸ் லைன் தான் நமக்கு கைட் லைன். இப்போ இந்த ஒரு சைடு எடுத்துருக்கேன். இந்த ஒரு சைடோட இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த கார்னரை நான் என்ன பண்ணுறேன், சென்டர் ஷார்ப்பாக இருக்கணும். சென்டரில் இந்த இருக்கு இல்லையா, இந்த சென்டர் ஷார்ப்பாக இருக்கணும். இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த டயகனல் லைனை இங்கே சென்டர் லைனுக்கு கொண்டு வந்து இப்படி வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இந்த சைடு இருக்கு இல்லையா, இதை இந்த சைடு சென்டருக்கு நான் கொண்டு வர்றேன்.
சென்டரில் இப்படி கொண்டு வந்து வச்சு இப்படி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த சைடு, இப்போ இந்த சைடு முடிஞ்சிருச்சு, அதே மாதிரி இந்த அடுத்த சைடு இதே மாதிரி நம்ம 3 பக்கமும் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இது இந்த அளவுக்கு நம்ம நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபோல்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபோல்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாப், இந்த 2 ஃப்ளாப் இருக்கு இல்லையா, அந்த 2 ஃப்ளாப்போட இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னரை இங்கே கொண்டு வரும்போது இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த ஹரிசாண்டல் லைன், இந்த லைனை இந்த டயகனல் லைனோட இப்படி நான் என்ன பண்ணுறேன், மேட்ச் பண்ணும்போது இப்படி நமக்கு அகைன் ஒரு மிடில் ஒரு டயகனல் லைன் கிடைக்கும். இந்த டயகனல் லைன் மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணோம். இதை நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் இது வந்து க்ரீஸ் லைன் தான். இந்த க்ரீஸ் லைனை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணதை நெக்ஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இது என்ன ஆகும்னா, இது இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகி இப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறத இப்படி நல்லா ஃப்ளாட் ஆக்கிடுங்க. ஃப்ளாட் ஆக்கினீங்கன்னா இதோட ஒரு பார்ட் மட்டும் சென்டரில் இருக்கணும். இந்த சைடு இருக்குல்லையா, ரைட் சைட் ஃப்ளாப்பு, இதை நீங்கள் மவுண்டெயின் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அதாவது பின் பக்கம் நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி உள் பக்கத்தில் வச்சு நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ இந்த பாதி அளவுக்கு இருக்கும். இதே மாதிரி இந்த சைடும் நான் என்ன பண்ணுறேன், ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கார்னரை நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி டயகனலாக ஃபோல்ட் பண்ணிடுறேன். டயகனல் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ளாப்பை ஓப்பன் பண்ணி விடுறேன். இந்த ஃப்ளாப்பை ஓப்பன் பண்ணுங்கள் மெதுவாக, ஜென்டில் அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ இதை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சென்டர் லைன் இந்த லைனோட கரெக்டாக மேட்ச் ஆகணும். இப்போது இது வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிறது இங்கே இந்த பாக்ஸோடய இருக்கட்டும். இந்த ஃப்ளாப் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாப்பை மட்டும் என்ன பண்ணுங்கள், இந்த சைடு ஃபோல்ட் பண்ணி விட்ருங்க, மவுண்டெயின் ஃபோல்ட். இந்த ரைட் சைடுக்கு நான் இந்த சைடு உள்ளே இருக்கிற ஃபோல்டிங்கில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதை வந்து இந்த சைடில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் ஆப்போசிட்டில் ஃபோல்ட் பண்ணு. இதே மாதிரி இப்போ இது வந்து ஒரு கார்னருக்குரியது. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற 3 கார்னருக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஃபோல்ட் பண்ண போகிறோம். எப்படி ஃபோல்ட் பண்ணலாங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், அந்த டயகனல் ஃபோல்டு பண்ணாமலே டேரெக்டாகவே இதை என்ன பண்ணுறேன், லிஃப்ட் பண்ணி இப்படி நான் அப்படி ஃப்ளாட் பண்ணோன்னா எனக்கு இது கரெக்டாக மேட்ச் பண்ண தெரியும். ஸோ அதனால் அப்படி மேட்ச் பண்ணிடுறேன் நான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டயகனல் ஃபோல்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா செய்யுங்க. இப்போ நம்ம எல்லா சைடுமே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ஒயிட் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்டரில் இதை லிஃப்ட் பண்ணிங்கன்னா லிஃப்ட் ஆகும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக அந்த கார்னர் முடிகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், இப்படி எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன். இதே மாதிரியே மீதி இப்போது இந்த ஒயிட் பார்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் வந்துட்டு பறக்கிறதுக்கான ஃப்ளைங் பார்ட் மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, இதுவும் வந்துட்டு நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகுறது பார்த்தீங்கன்னா இந்த கார்னருக்கு பாருங்கள், இதிலிருந்து இது வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் தான் வந்துட்டு இந்த ஃப்ளாப்புக்குரியது. ஸோ இது வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை மேலே லிஃப்ட் பண்ணி கரெக்டாக கீழே ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. டேபிளில் கரெக்டாக வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா தான் இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி டைட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுடுங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற 3 சைடும் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்டாண்டு. இப்போ இந்த ஆரிகாமி இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை நிற்க வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு. இதை என்ன பண்ணிக்கிறேன், 4 கார்னர்ஸையும் என்ன பண்ணுறேன், மவுண்டெயின் ஃபோல்ட் பண்ணி அதுக்கு ஸ்டாண்டாக நிற்கிற மாதிரி நம்ம இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் இந்த ஜாயிண்ட் தெரியுதையா, இந்த ஃபோல்டோட இந்த க்ரீஸ் மார்க், அந்த மார்க் வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி ஃபோல்ட் பண்ணிடுறேன். ஃபோல்ட் பண்ணிட்டா அந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு ஃபோல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நிற்கிற பேசிஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ஸ்டாண்டு, யூஎஃப்ஓட ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும்.
இதை நான் என்ன பண்ணுற போது இப்படி ஃப்ளோரில் நம்ம ஸ்டாண்ட் பண்ணிடுறோம். UFO நவ் ரெடி. இப்போது நீங்கள் கலர் பேப்பரில் செய்யறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் கலர் பேப்பரில் செஞ்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணலாமா? Children, now finish your origami UFO folding. Let's try it yourself using with the old newspaper or plain paper. Thank you, viewer. See you on next chapter. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Yeah, happy to teach you. Thanks for watching, viewers.